இந்த தேனை நம்ம வாழ்க்கையில் ஒரு டைமேஜ் பார்த்துருப்போம், அட்லீஸ்ட் டேஸ்ட் வச்சு பண்ணி பார்த்துருப்போம். கரெக்ட் தானே? அதே சைடில் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், 4 பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த தேன் வந்து கெட்டே போகுது, ஏன் 3000 வருஷம் பழமையான தேன் கூட இருக்கு கெட்டே போகும்னு சொல்லிட்டு. பட் எப்படி how it's possible ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேனீக்கெல்லாம் இந்த தேனை எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு நீங்களாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொய்யால் இதுதான் காரணமா நீங்களாம் ஷாக் ஆகிடுவீங்க. நார்மலாக எல்லா தேனீக்களுக்கும் ஹனி ஸ்டொமக் சொல்ல போகிற ஒரு கிளாண்ட் இருக்கு. இந்த கிளாண்ட்ல தான் தேனீக்கில் இருக்கக்கூடிய நெக்டார் இல்ல தமிழ்ல அமுதம் சொல்லலாம், இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அந்த கிளாண்டுக்குள்ள இந்த நெக்டாரை வந்து சுக்ரேஸ் ஆர் இன்வெர்டேஸ் சொல்ல போற ஒரு என்சைம் வந்து பிரேக் டவுன் பண்ணி சிம்பிள் சுகரா மாற்றும். என்சைம்னா ஒன்றும் இல்லை, பாடியில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாக பண்ணவும் இல்ல ஸ்லோவா பண்ணதுக்கு உருவாக்குற புரோட்டீன் தான் இது. அடுத்து நடக்கிற ப்ராசஸ் தான் சும்மா காமெடியான விஷயமே. அதாவது என்னன்னா, இந்த தேனீக்குள்ள இப்ப நெக்டார் வந்து சிம்பிள் சுகரா மாறிச்சுல, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இந்த தேனீக்கு இருக்கிற நெக்டார் வந்து வேற தேனீக்குள்ள வாய் வழியா அமுச்சு விட்டுரும். இதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொரு தேனியா வாய் வழியா அந்த நெக்டாரை மாத்தி உள்ள சிம்பிள் சுகரா உடச்சி ஒரு உண்மையான ஹனியா மாத்தி. இப்ப அந்த நெக்டார் வந்து ஹனியா மாறினதுக்கு அப்புறம் ஹனி கேம்ப் சொல்லப்படுற, அதாவது தேனை அடையில வந்து அந்த ஹனியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு இப்ப உருவாக்கின தேன்ல இருந்து 80% அளவுக்கு தண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த தேனீக்கெல்லாம் என்ன பண்ணும், அப்ப ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ரக்கையை வச்சு அந்த தண்ணியெல்லாம் எவாபரேட் பண்ண வச்சிடும். அதாவது 80% 5% கொண்டு வந்து அதுக்கப்புறம் தேனீக்கள் வந்து ஹனி வேக்ஸ் சொல்ல போற ஒரு வேக்ஸை வச்சு அந்த அடையெல்லாம் மூடி வச்சிடும் காத்து போகாத அளவுக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு பொருள்ல எவ்வளவு அளவுக்கு தண்ணி அதிகமா இருக்கோ அதுல தான் மைக்ரோபல் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும் பாக்டீரியல் ஃபார்மேஷன் ஆகும் அதிகபட்சமா உருவாகும். தேன்ல வந்து வாட்டர் லெவல் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதால தான் பாக்டீரியா ஃபார்ம் ஆக மாட்டுது. சப்போஸ் பாக்டீரியா ஃபார்ம் ஆனா கூட தேன்ல வந்து ஹைட்ரோஜன் பெராக்சைடு சொல்ல போற ஒரு ஆசிடும் இருக்குது. இந்த ஆசிட் எதுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், ஒரு ஜெர்ம்ஸ் கில் பண்றதுக்கு இந்த ஆசிட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது டூத் பேஸ்ட்ல டெட்டால்ல கூட இது பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ஆசிட் இருக்கிறதால தான் ஒரு பாக்டீரியா கூட தேன்ல உருவாக மாட்டுது. ஏன் 10 வருஷம் ஆனாலும் உருவாகுது. சப்போஸ் உருவான கூட இந்த ஆசிட் டமால் அடிச்சு காலி பண்ணும். ஸோ இந்த காரணத்தால் தான் தேன் வந்து கெட்டே போக மாட்டுது 10,000 வருஷம் ஆனா கூட. இந்த தேனை இதனோட லாங்குவேஜ்ல ஹச் மட்டும் சொல்லுவாங்களா, இது எந்த லாங்குவேஜ் சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஹச் மட்ஸுவா பூசாக்கல பேரு, ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மக்களே.